ஹலோ. ஓகே. +1 அக்கௌண்டன்சியில், அதாவது 11th டெக்ஸ்ட் புக்கில், ஓகே, பேங்க் ரெக்கார்ட் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 2. நான் கொஸ்டினை படிச்சுட்டு ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னை எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ நீங்கள் புக் வச்சுக்கோங்க. முக்கியம். புக் இஸ் எ மஸ்ட். இல்லஸ்ட்ரேஷன் 2. ஆன் 31st March 2018, அதாவது 2018 மார்ச்சில், த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் ஷோட் எ டெபிட் பேலன்ஸ். அப்படின்னா என்ன மீனிங்? முதல்ல கேஷ் புக்கள் என்னது? கேஷ் அக்கௌண்ட்கள் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? அதாவது ரியல், பர்சனல், நாமினல். கரெக்ட். ரியல் அக்கௌண்ட். கரெக்டாக. இப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன? டெபிட் பேலன்ஸாக இருந்தால் வாட் கம்ஸ் இன், அதாவது நமக்கு சொத்து அது தட் பிலாங்ஸ் டு அஸ் பேசிக்கலி. கரெக்டாக. ஸோ கேஷ் புக் ஷோட டெபிட் பேலன்ஸ் அந்த மணி பிலாங்ஸ் டு அஸ். அப்போ இட் இஸ் ஏ பாசிட்டிவ் பேலன்ஸ். ஓகே, அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த பாசிட்டிவ் பேலன்ஸாக நெகட்டிவ் பேலன்ஸாக தெரிஞ்சால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் மிஸ்டேக் இருந்தால் எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும். ஸோ கேஷ் புக் ஷோட டெபிட் பேலன்ஸ்னா இஸ் a குட் பேலன்ஸ். ஓகேயா? On examining the cash book and bank statement, it was found that அப்படின்னு சொல்லிட்டு A to F. ஸோ 6 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, சரி, இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 40,200 rupees பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு லெஃப்ட்டில் எப்படி வச்சுக்கலாம். இதுதான் 40,200. ஓகேயா? A check for 2,240 deposited on 29th March was credited by the bank only on 4th April. ஓகே, அதாவது செக் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேங்க் பேலன்ஸும் இல்லை, இதே அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் மாற்றவே வேண்டாம். இப்போ இந்த செக் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? பேலன்ஸ் கேஷ் புக்கில் கம்மியாக இருந்திருக்கும். கரெக்டாக. இதை அப்போ இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் வந்திருக்கு 40,200. கரெக்ட். ஏன்னா நீங்கள் செக் டெபாசிட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதாவது செக் இஷ்யூ பண்ணால் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும், செக் டெபாசிட் பண்ணால் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ செக் டெபாசிட் பண்ணனால பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் பாஸ்புக் ஒன்று வரல. அப்போ பாஸ்புக்கில் கம்மியாக இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் திஸ் ஒன் டு மேட்ச் இட். ஸோ இந்த 2,240 லெஸ் பண்ணணும். ஸோ இங்கே லெஸ் போட்டிருக்கு. செக்ஸ் டெபாசிட் பட் நாட் இட் கிரெடிட்டட் பை த பேங்க் 2,240. ஓகேயா? ஸோ எப்போதும் அசியூம் பண்ணிக்குவாங்க, இன்னொரு ஈஸியாக வச்சுக்கலாம். அதாவது ஆன் எனி கிவன் டைம் இல்லை, கேஷ் புக்கும் பேங்க் புக்கும் இந்த என்ட்ரிக்கு முன்னாடி ஈக்குவலாக இருந்திருக்கு. ஓகேயா? இந்த என்ட்ரி போட்டதுனால இது குறைஞ்சதுன்னா இது குறைக்கணும், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி. ஓகேயா? அடுத்தது, a payment made through net banking for 180 has been entered twice in the cash book. ஓகே, பேசிக்கலி 180 ரூபாய்க்கு ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேயா? சரி, பேமெண்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? கேஷ் பேலன்ஸ் குறையும். கரெக்டாக. அப்போ 2 times குறைச்சிட்டீங்க. 2 times entered. ஆனால் பேங்க் புக்கில் 1 time தான் வந்திருக்கும். கரெக்டாக. ஏன்னா நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணிங்கன்னா பேங்க் வழியாக போடுற டிரான்சாக்ஷன், பேங்க் ஒரு தடவை தான் குறைச்சிருப்பாங்க. அப்படி 2 தடவை குறைச்சிட்டிங்க. தென் யூ ஹேவ் டு ஆட் இட் பேக் டு மேட்ச் இட். ஓகேயா? ஸோ கரெக்ட். ஸோ என்ன போட்டிருக்க சொல்யூஷன், அதாவது ஆன்சரில் ஆட் நெட் பேமெண்ட் என்டர்டு ட்வைஸ் இந்த கேஷ் புக் 180 rupees. ஓகேயா? அடுத்தது, கேஷ் சாரி செக்ஸ் அமௌண்டிங் டு 500 which were issued to trade payables. ஓகே, பேசிக்கலி வெண்டருக்கு இஷ்யூ பண்ண செக் entered in the cash book before 31st March. 31st March 2018 முன்னாடி ஒரு செக் இஷ்யூ பண்ணியிருக்கு. பேசிக்கலி இன்னும் பேமெண்ட்டுக்கு பேங்க்குக்கு வரல. ஓகே சார். ஸோ செக் இஷ்யூ பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க? பேங்க் பேலன்ஸை குறைச்சிருப்பீங்க. கரெக்டாக. ஆனால் இங்கே பேங்க்கில் ஒன்றும் வரல. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ணிடணும். செக் இஷ்யூ பண்ணால் பேலன்ஸ் குறைச்சிருப்பீங்க, செக் டெபாசிட் பண்ணால் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேயா? ஸோ இதை யூ ஹேவ் டு ஆட் இட் பேக். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செக்ஸ் இஷ்யூ டு ட்ரேட் பேயபிள்ஸ் பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஆட் பேக் பண்ணிட்டாங்க. ரிமெம்பர், இதுதான் கேஷ் புக். ஓகேயா? இது பேங்க் புக். அடுத்தது ஃபோர்த், checks amounting to 2,000 had been recorded in the cash book as having been deposited into the bank. ஓகே, ஸோ 2,000 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் கொடுத்த செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் வாஸ் என்டர்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன் 3rd April. ஓகே, இது ஸோ இந்த கட் ஆஃப் வந்து 31st March. ஸோ இப்போ 2,000 ரூபாய்க்கு பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகேயா? கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஆனால் பாஸ்புக்கு வரல. அது மார்ச்சுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு, ஏப்ரலில் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம இதை இங்கே ஒன்றும் பேங்க்குக்கு வராதனால இதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா பேங்க்குக்கு இன்னும் அது இம்பேக்டே வரல, அதாவது பேங்க்கில் ப்ளஸும் ஆகல மைனஸும் ஆகல. அப்போ
checks deposited but not yet credited by the bank minus 2000 rupees. Okay, அடுத்தது transport subsidy amounting to 3000 received from the government of Tamil Nadu or directly by the bank, இதான் முக்கியம், but not advised to செந்தாமரை traders. ஓகே ஓகே, இப்போ என்ன இருக்கும்? இப்போ சரி, பேங்க் பேலன்ஸ் 40,000 இருந்திருக்கு, கரெக்டாக 40,200 இருந்திருக்கு. இங்கே அதாவது இது கேஷ் புக், இது பேங்க் புக்கில் ஒரு டைரெக்டாக சப்சிடி வந்தால் பேலன்ஸ் என்ன இருக்கும்? கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் இங்கே ஒன்றும் என்ட்ரி வரல. அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது கரெக்ட் ஆட் பேக் பண்ணணும். ஏன்னா பேங்க்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அப்போ கேஷ் புக் பாஸ்புக் ஆட் பேக் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் சப்சிடி கலெக்டட் பை பேங்க் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? த லாஸ்ட் ஒன், a sum of 1500 was wrongly debited to Sandamray traders by the bank. இதுதான் கொஞ்சம் கஷ்டம். சரி, இது வரைக்கும் அதாவது நம்ம கேஷ் புக்கில் எல்லாத்தையும் என்ட்ரியும் போட்டிருந்தோம், கரெக்டாக புரிஞ்சுட்டோம். அதே மாதிரி டைரெக்டாக ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து பணம் வந்திருக்கு, பேங்க்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் இருக்குல்ல 1500 ருபீஸ், பேங்க் வந்து வேற யாருக்கோ டெபிட் பண்ணணும், அதாவது வேற யார் பேலன்ஸே குறைக்கணும். சரி, பேங்க் டெபிட்டடாக நடத்தினா பேங்க் பேலன்ஸ் குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம டெபிட்டட்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பேங்க் டெபிட்டட்னா குறைச்சிட்டாங்க. ஓகேயா? ஸோ யாருக்கோ டெபிட் பண்ண வேண்டியதை நம்ம டெபிட் பண்ணி குறைச்சிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக பேங்க் வந்து இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா இது நம்மளோட செக் இல்லை, யாரோ கொடுத்த செக். ஆனால் இப்போ இந்த ரெக்கன்சிலேஷனுக்கு டேலி பண்ணுறதுக்காக நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ என்ன இருக்குது? பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிடுச்சு, கேஷ் புக்கில் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இந்த டிரான்சாக்ஷன் நம்மளது கிடையாது, நம்ம வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு குறைச்சிக்கணும். இப்போ குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் கேட்கணும், சார் ப்ளீஸ் ரிவர்ஸ் திஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் ஆட் பேக் அவர் பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அது வரைக்கும் பேங்க் குறைச்சிட்டாங்க, ஸோ நம்மளும் குறைக்கணும், லெஸ் போட்டுருங்க. லெஸ் ராங் டெபிட் பை பேங்க் 1500 ருபீஸ். ஓகேயா? ஸோ 3 ஆட் 3 மைனஸ் போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 38,140 வந்துடும். ஓகேயா? ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் 2, இதை நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.